வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. பாவியான எந்தன் மீது நாதா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா. ஓ ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஐயோரும் தாய் வயிற்றில் கருவாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி என்னை அழைத்து தெரிந்து கொண்ட விதம் நினைத்து, ஐயோரும் தாய் வயிற்றில் கருவாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி என்னை அழைத்து தெரிந்து கொண்ட விதம் நினைத்து, அலைந்து அலைந்து உலகில் திரிந்து என்னை தெரிந்து கொண்டதை நினைத்து, அலைந்து அலைந்து உலகில் திரிந்து என்னை தெரிந்து கொண்டதை நினைத்து, பாடிட நாவு போதா தேவா, உம் பாசத்திற்கு இணை ஏது நாதா. பாடிட நாவு போதா தேவா, உன் பாசத்துக்கு இணை ஏது நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா.
உளையான பாவ சேற்றில் உழந்து அமிழ்ந்து கிடந்த என்னை தூக்கிய மனிதனாக நிறுத்திய உம் அன்பை நினைத்து உளையான பாவ சேற்றில் உழண்டு அமிழ்ந்து கிடந்த என்னை தூக்கிய மனிதனாக நிறுத்திய உன் அன்பை நினைத்து பணிந்து குனிந்து உணர்ந்து உள்ள நன்றியோடு உமை நினைத்து பணிந்து குனிந்து உணர்ந்து உள்ள நன்றியோடு உமை நினைத்து துதித்திட நாவு போதா தேவா உம் பாதத்திற்கு சமம் இல்லை நாதா துதித்திட நாவு போதா தேவா உன் மகிமைக்கு அளவு இல்லை நாதா ஏழை எந்த மீது அன்பு தேவா ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா ஏழை எந்த மீது அன்பு தேவா ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா பாவியான எந்த மீது நாதா ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா ஓ ஏழை எந்த மீது அன்பு தேவா ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா ஏழை எந்த மீது அன்பு தேவா ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா திருவெளிப்பாடு 9:6. அக்காலத்தில் மனிதர் சாவை தேடுவார்கள், ஆனால் சாக மாட்டார்கள். சாக விரும்புவார்கள், ஆனால் சாவு அவர்களை அணுகாது. எனக்கு அன்பானவர்களே, நோவா காலத்தில் வாழ்ந்த மக்கள் தீயவர்களாக இருந்தனர். அவர்கள் செய்யும் தீமை நாளுக்கு நாள் பெருகியது. அதை கண்ட கடவுள் துயரமடைந்தார். மனிதனை படைத்ததற்காக மனம் வருந்தினார். இறுதியில் உலகத்தை வெள்ளத்தால் அழித்தார். தற்போது உலகில் தீச்செயல்கள் பெருகி வருகிறது. மீண்டும் ஒருமுறை கடவுள் உலகை தண்டிக்கப் போகிறார். உலகை அதன் தீச்செயலுக்காகவும் தீயோரை அவர்தம் கொடும் செயலுக்காகவும் நான் தண்டிப்பேன் என்று எசாயா 13:11 ஆண்டவர் கூறுகிறார். கடவுள் உலகை தண்டிக்கும் போது தாங்க முடியாத வேதனை உண்டாகும். அந்நாட்களில் திருவெளிப்பாடு 8, 9 ஆகிய அதிகாரங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் உலகில் சம்பவிக்கும். கடவுள் அனுப்பும் தண்டனையை மனிதர்கள் தாங்க முடியாமல் கடவுளை பழிப்பார்கள். பாறை இடுக்குகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள். மேலும் சாவை தேடுவார்கள், ஆனால் சாக மாட்டார்கள். கடவுள் உலகை தண்டிக்கும் நாட்களில் உலகில் இருப்பவர்களுக்கு சாவு வராது. அவர்கள் தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். யாரும் தப்ப முடியாது. இப்படிப்பட்ட கொடூரமான நாட்களை காண விருப்பமா, அல்லது வருகையிலே செல்ல விருப்பமா? வருகையில் செல்ல விரும்பினால் இன்றே மனம் மாறுவோம். ஜெபிப்போமாக. தாயைப் போல எங்களை தேற்றும் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து இவர்களுக்கு பரிசுத்தத்தின் மீது ஒரு தாகத்தை ஏற்படுத்தும். ஆண்டவரே, இவர்களுக்கு இளைப்பாறுதல், அமைதி, மகிழ்ச்சி, உடல்நலம் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பரலோகம், பூலோகம், பாதாளம் எனப்பட்ட இந்த உலகங்களிலும் அடங்காமல் சர்வ நன்மை சம்பூரணமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்தி என்னும் பரம திருத்துவ ஏக தேவனாகிய தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறோம். நீதி உள்ளதுமாய் உன்னதமுமாய் நேசிக்கத்தக்கதுமாய் இருக்கிற சர்வேசனுடைய திருச்சித்தமானது எல்லா காரியங்களிலும் நிறைவேறவும் துதிக்கப்படவும் என்றென்றைக்கும் மேன்மையாய் வாழ்த்தப்படவும் கடவதாக. ஓ நித்திய கடவுளே, சர்வ வல்லபரே, தேவரீருடைய மகிமை
பரலோகத்தின் மேலும் அடங்கத்தக்கதல்லவே. இதோ தேவரருடைய இரக்கம் நிறைந்த பாதார விந்தத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கும் அபாத்திரவனாகிய உமது அடியானை கடைக்கண்ணால் பார்த்தருளும். நான் அதிக வணக்கத்துடன் சர்வ சக்தியுடைய ஆண்டவரிடத்திலும் அவருடைய மகா பரிசுத்த கன்னி தாயாரிடத்திலும் பரிசுத்த சமணசுக்கள் அச்சிஷ்டவர்களிடத்திலும் மோட்சவாசிகளிடத்திலும் சிந்தனை வாக்கு கிரியைகளால் கட்டி கொண்ட கொடூர பாவங்களை சங்கீர்த்தனம் செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. இப்பாவங்களுக்காகவும் இன்னும் நான் கட்டிக்கொண்ட மற்ற எல்லா பாவங்களுக்காகவும் நான் என் சிந்தனையாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் தேவரருடைய மகிமை பொருந்திய திரு பார்வையை விரோதித்து தேவரருடைய கோபாக்கினியை என் பேரில் திருப்பிக் கொண்டிருக்கபடியினாலும் மகா உருக்கத்தோடு மனம் நொந்து அழுது கஸ்திப்படுகிறேன். தங்களை தாங்களே தவத்தால் ஒடுக்கி பாவங்களுக்கு உத்தம மனசாபம் பட தீர்மானித்து அப்படியே செய்கிறவர்களின் பாவத்தை மன்னிப்பதாக தேவரீர் உமது பட்சத்தின் மிகுதியால் வெளிப்படுத்தி இருக்கிறீரே. ஆகையால் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாய் கட்டிக்கொண்ட பாவங்களை எல்லாம் தேவரீரிடத்தில் வெளியரங்கமாய் எடுத்துக்காட்டி சரியான மனஸ்தாபத்தோடு தேவரீருக்கு என் நல்ல ஆசைகளை காணிக்கையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் என்னை பரம காரியத்திற்கு நம்பிக்கை வைக்க துணிவு கொடுக்கவில்லையே. தேவரீர் மகா தயாளத்தால் எங்களுக்கு ஒரு இரட்சகரையும் மத்தியஸ்தராய் தந்தீர். இவர் எங்களுக்கு சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து சிலுவை மரத்தில் அறையுண்டு திருரத்த வெள்ளத்தை சொரிந்து உயிர் விட்டு பரலோகத்திலே தேவரீருடைய பரிசுத்த நீதி ஸ்தலத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை என்றென்றைக்கும் ரட்சிக்கிற ஏற்படுத்தி இருப்பதால் அவர் மூலம் பாவிகளாகிய எங்களுக்கு நித்திய இளைப்பாற்றி கிடைக்கும்படி செய்திருக்கிறீரே. இயேசு கிறிஸ்துநாதருடைய மத்தியஸ்தினாலும் சகல அச்சிஷ்டவர்களின் வேண்டுதலினாலும் நான் தேவரீரிடத்தில் இரக்கத்தையும் தயையையும் பெற எனக்கு நியாயம் உண்டு. சிறந்த மகிமை பொருந்திய பரலோக பூலோக ஆண்டவரே, என் பேரில் இரக்கம் வைத்து என் பாவங்களை மன்னித்து வான்வீட்டில் நித்திய ஜீவனை அடைய செய்தருளும். சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் என் பாவங்களுக்கு தக்க உத்தம மனசாபத்தை கட்டளையிட்டு எனக்கு பாவ விமோசனம் அளிக்க கடவது. ஆமேன். மேலும் நான் இன்று என் பலவீனத்தால் உள்ளாக கூடுமாயிருந்த அநேக ஆபத்து துன்ப சோதனைகளிலிருந்து என்னை காத்து ரட்சிக்கிறதற்காக மிக்க நன்றியறிந்த சோஸ்திரம் புரிகிறேன். ஓ என் ஆண்டவரே, தேவரீர்தான் என் சிருஷ்டிகர், பட்சமுள்ள என் பாதுகாவலர், என் ஜீவியத்தின் முடிவானவர், என் இறக்கையின் மேலான சம்பூரணார். ஆகையால் தேவரீர் திருமுகத்தில் பாய்கிற சதாகால சந்தோஷத்தின் ஜோதி பிரகாசத்தை கொண்டு நான் உமது திரு இறக்கையின் நிழலில் நித்திய இளைப்பாட்சி அடைய செய்தருளும். தேவரீருக்கு சகல ஜீவராசிகளும் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து துதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் செய்ய கடவது. நாங்கள் பகல் பொழுதில் உழைக்கவும் ராகாலத்தில் இளைப்பார நித்திரை செய்யவும் தேவரீர் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இன்றிரவு என்னை தேவரீருடைய கண்காணிப்பான பாதுகாவலில் வைத்துக்கொள்ள தேவரீரை மன்றாடுகிறோம். நான் இனிமேல் தேவரீருடைய திருப்பணிகளை செய்யவும் தேவரீருக்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தவும் இப்பொழுதும் மிதமான நித்திரை செய்யவும் பாவ சோதனை ஆபத்து துன்பங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் உமது திருவுளச் செயலின் விதி என்னை காக்கவும் உமது பரிசுத்த சமணசுக்களை என்னை சுற்றி கொண்டு கண்விழிப்பாய் இருக்கவும் செய்தருளும். தேவரீர் அப்படி சித்தம் கூர்ந்தால் நான் நாளுக்கு நாள் என் பாவங்களை ஒழித்து புதிய செயல்களை அடைந்து தேவரீருடைய பரிசுத்த கற்பனைகளை சம்பூரணமாய் அனுசரித்து தெய்வ பயத்தில் விருத்தியாகி உமக்கு நல்ல ஊழியம் செய்வேன். ஆமேன். கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற பிதாவாகிய அச்சிஷ்ட சூசியப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் நான் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று அச்சிஷ்ட தெரசமால் நிச்சயித்ததாக நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே,
இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சு தெரிந்து அழுது பாவியாய் இருக்கிற நான் உமது தயாளத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய அச்சிஸ்ட சூசியப்பரே, குறையும் தகுதியுமற்ற என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரராய் கேட்டு கிருபை புரிந்தருளும். பிரார்த்திக்க கடவோம். சர்வேஸ்வரா சுவாமி முத்துப்பேறு பெற்ற சவேரியாரருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவரருடைய திருச்சபையிலே அழைத்து உட்படுத்த சித்தமானீரே. அவருடைய நல்ல புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய உகிர்ந்த மாதிரிகளை அனுசரிக்க அனுக்கிரகம் செய்திரளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் சேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்திரளும். ஆமென். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
திருமகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி,